தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாய் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நான் வசனத்தின் ஊடாய் தான் செல்லணும், எனக்கு அதுதான் ரொம்ப இஷ்டம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. விசுவாசிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த அறிவு ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், எங்கள் வேதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்த ஒரு சிருஷ்டியாய் அந்த முதலாவது ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த பூமி இருந்தது. அப்புறம் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அங்கே வந்து உலாவுற அளவு அந்த சூழ்நிலை. அங்கே பிசாசு சர்ப்பத்துக்கு, இந்த சர்ப்பத்தின் அல்லது பிசாசுக்கு வார்த்தைக்கு ஆதாமேவாள் கீழ்ப்படிஞ்சதுனால தெய்வ பிரசன்னத்தை இழந்து மகிமை இழந்து எல்லா சாபமும் வந்து விட்டதுங்கிறத ஆதியாகமம் 3:16-19 வரை நாம் படிக்கிறோம். அந்த ஆதாமுடைய தலைமையனை பிசாசு கொலைகாரனாய் மாற்றினான் என்பதை நமக்கு தெரியும். ஏன்னா அது யோவான் 8:44 ஆண்டவர் சொல்லும்போது பிசாசு ஆதி முதல் கொலைபாதகனாக இருக்கிறேன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா, பொய் சொல்லி ஆதாம் ஏவாளை சாபத்துக்கு உட்படுத்தி விட்டான். காயின கொலைகாரன், உலகம் எல்லாம் சாபத்தாலும் பல்லாப்பாலும் நிறைந்து விட்டது என்ற வரலாறு தொடர்ந்து இருக்கிறார். அதுக்கு நடுவில் தெய்வ பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். தேவனால் படைக்கப்பட்டு தெய்வ சாபத்துக்கு உட்பட்டு சாத்தானுடைய கொடுமைப்படியில் இருக்கிற ஒரு பொல்லாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அது 4ஆம் வசனமா, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு நமக்காய் பாவ நிவாரண பலியாய் பலியானார். இந்த வசனம் தானே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது. அவர் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் அதிலிருந்து விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுத்தார். பொல்லாத பிரபஞ்சம் என்ன வார்த்தை? சுருக்கமாய் சில பகுதிகளை டச் பண்ணணும். அப்போ பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கு. ஏன்னா இந்த அறிவு ஜனங்களுக்கு கிடையாது. முதல் பிரச்சனை உலக மனுஷருக்கு கிடையாது, விட்டுடுவோம். தேவ ஜனங்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட தவறாய் நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. நாம் சங்கீதங்களெல்லாம் வாசிக்கும்போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி மத நிறைவும் கர்த்தருடையது, இப்படியெல்லாம் சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது அப்போது தேவனாகிய கர்த்தர் தான் இதை படைத்தார், இதை ஆட்சி செய்கிறார், அவர் தான் இதுக்கு உரிமையாளர் என்பது போன்ற பதிவுகளை வசனங்களை நாம் பார்க்கிறது உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னம் தேவ ஆளுகை இருந்தது உண்மைதான். அவர்கள் சாத்தானுக்கு பின்னால் தேவனை புறக்கணித்து பிசாசுக்கு பின்னால் போனதுனால தான் அதை இழந்தார்கள் என்பது முதல் செய்தி. இஸ்ரவேலர்களுக்கு ஆபிரகாமின் வம்சத்தாருக்கு, அதாவது அதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இதுதான் விஷயம். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதால் சாபம் வந்துட்டு. ரெண்டாவது, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். ஆகையினால்தான் ஆபிரகாம் இடத்துல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அப்படின்னு சொல்லுவார், உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஏன்னா தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் எல்லா ரீதியிலும், இந்த பூமிக்குரிய ரீதி எல்லாம் அவங்களுக்கு தானே படைச்சார்ல இந்த உலகத்தை. அதை தொடக்க நூல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம் தானே? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆட்சி செய்யுங்கள். சரிதானே? உனக்கு தான் படைச்சது, நீ தான் ராஜா, இதெல்லாம் உனக்கு தான், சந்தேகம் இல்லை. அதுதான் உண்மை. முதலாவது நிலம் அதுதான். ஆனால் இப்போ இந்த ஆசீர்வாத வாக்கு தத்துவத்துக்குள்ளே அவர்கள் இருக்காம அவர்கள் எங்கே போய் சாசுக்கு பின்னால் போனார்கள். அது நீங்கள் அதிகாரம் 2:17 நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்ல, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சர்ப்பம் சொல்ல இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று எதிரடையான 2. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தர்கிட்ட கேட்கல, அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வருவார், அவர்கிட்ட பேசலை, அவரை டோட்டலாக புறக்கணிச்சிட்டாங்க. ஆசீர்வாதத்தை சில வேளை ஜனங்கள் இப்படி செய்வாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட வருவாவ, வாக்கு தத்துவத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கணும். அப்புறம் சேவை செய்யறதுக்கு எங்கே போவாவ? உலகத்துக்கு போவாவ, சாத்தான்கிட்ட போவாங்க. சரிதானே? நம்ம ஆசீர்வதிக்கிற வாக்கு தத்துவம் தந்த விடுவித்த சுகமளித்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருங்கிறத கேட்க மாட்டார்கள். ஜபத்துக்கு மட்டும் வருவார்கள், விடுதலைக்கு வருவார்கள், சுகத்துக்கு வருவார்கள். கிடைச்ச உடனே பழைய வழிக்கு போய்விடுவார், உலகத்துக்கு போய்விடுவார். இது ஆதாமுக்கு குணமாக்கும், ஆதாமிய வாழ்க்கை குணமாக்கும். அவரெல்லாம் அதுதான் செஞ்சாவ. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் சாசுக்கு பின்னால் போனார். கர்த்தருக்கு எதிராக செய்தார்கள், சாபம் வந்துட்டு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலே உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு அது தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பிரியம்தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை இருந்து உங்களை பிரித்தெடுத்தேன். சரிதானே? 20:26 இல்லையா? லேவியர் ஆகமாம். நான் உங்களை பிரித்தெடுத்தேன், உங்களை தெரிந்து கொண்டேன், தனிமைப்படுத்தினேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவங்க எகிப்தில் இருந்தாங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் இங்கே ஆராதனை பண்ணுங்க, உங்கள் ஆடு மாடு இருக்கட்டும், நீங்கள் ஆராதனை பண்ணிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைகளுங்க இருக்கட்டும். நவர் ஒரு குழம்பு பின்வைக்கப்படுவதில்லை, இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் போனோன்னு சொல்லி பிடிவாதமாய் செங்கடலை கடத்தி தேவன் வெளியே கொண்டு வந்தார். சரிதானே? ஒரு தனி இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு தனி சூழ்நிலை, அங்கே தனி சட்டம், அவர்களுக்கு எப்படி வாழணும், டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி, இதை செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை ஒரு தனி தேசமாய் கட்டி வைக்க எல்லாம் ஸ்ட்ரக்சர் போட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்க? அது யாத்திராகமோ 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தானே? ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அவங்க என்ன சொல்கிறாங்க? அதை வாங்கி கருப்பிடித்து கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். சரிதானே? பத்தியலா? ஆதாம் அன்னைக்கு செய்த அதே தவிர இவ்வளவு 10 அற்புதம் செஞ்சு செங்கடல் வழியாய் அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, கண்ணுக்குட்டி தான் நம்ம அற்புதம் செஞ்சது, அழைத்து கொண்டு வந்த தெய்வம், நேர தலைகள் எல்லாமே முடிச்சிட்டான். தொடர்ந்து நீங்கள் எண்ணாகமம் புத்தகத்தில் வந்தால் 10 முறை பரீட்சை பார்த்தார்கள் சம்பவம் இருக்குது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் சம்பவம் இருக்குது. அதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க அவங்க எங்கே போனாங்க? கானான் தேசத்துக்குள்ளே போனார்கள். அவர்கள் அங்கே போய் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகங்களை வைக்கிறார்கள். எசேக்கியேல் 8:5 நாம் படிக்கிறோம். எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகம், அருவருப்பானவைகளை எங்கே வைத்தார்கள்? கர்த்தர் எரிச்சல் ஊட்டினார். கவனிக்கிறீங்களா? 2 சந்தர்ப்பம் கொடுத்தார். அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு. ஆதாமுக்கு ஒரு வாய்ப்பு, நீ இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கு, ஆபிரகாமின் வம்சத்தாருக்கு இன்னொரு வாய்ப்பு, உங்களை நான் மற்ற ஜாதிகளை விட, அது பாகமாக 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனம் இல்லையா? 14 மேன்மையாக வைப்பேன். 2 சான்ஸ் கொடுத்தாரு பாருங்க. இந்த 2 சான்ஸையும் அவர்கள் தொலைத்து ஆண்டவரை எரிச்சல் ஊட்டினபடினால இப்போ ஏசாயா 65:17 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளியே நீ நினைக்கப்படுவதில்லை, மனசிலே தோன்றுவதும் அல்ல. சரிதானே? என்ன ஆச்சு? நான் படைச்ச பூமி வரப்பாக இருக்கிறது, இதை ஆசீர்வதிக்க எனக்கு நீ இஷ்டம் இல்லை, இதை நினைக்கவே இஷ்டம் இல்லை. நமக்கும் அப்படி தான் வரும். நாமளும் இந்த மாதிரிலாம் பல சூழ்நிலைகள் பார்த்துட்டா வரத்து போயிடுவோம் இல்லையா? எத்தனை தடவை பார்க்குது, எவ்வளவு பிரயாசம்.
நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொன்னேன், அது ஒவ்வொன்றா ஆராயப்போனா தாங்காது. சரி போதாப்பா, இனி ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவேன், அங்கே பிசாசு இருக்காது, அங்கே தீமை செய்கிறவர்கள் இருக்க மாட்டாங்க, நீதிமான்கள் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யமாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். என்ன ராஜ்யம்? பரம்னா மேலே, ஹெவன்லி, மேலே ஒரு ராஜ்யம் இருக்குது, மனசை திருப்புங்கன்னு சொல்லி. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அங்கே நம்ம புதிய சரீரத்தில் இருப்போம் இயேசுவை போல. அது வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, அந்த அதிகாரம் முழுவதும் போனால் ஆமாம் உண்டாயிற்று. 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளுமாய் உறவில் இருப்பார்கள். 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் தொடச்சிருவார், இனி மரணம் கிடையாது. அப்படியே அந்த பட்டியல் அப்படி போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஐடியா கிடச்சிதா? அப்போ இப்போது நமக்கு வாக்குறுதி இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, இது தெளிவானது, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி என்று 1 யோவான் 2:25-26 தானே அந்த வசனத்தில் படிக்கிறோம். முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற ஆசீர்வாதத்தை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், எனக்கு பின் செல்லும். அது யோவான் 10:27-28. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையில் வச்சிருக்கிறேன், ஒருத்தன் அதை பறிக்க முடியாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அல்லோ, அதை தான் யோவான் இங்கே சொல்கிறத பார்க்குறோம். புதிய வானம் புதிய சூழல் புதிய சரீரம் சாவற்ற வாழ்வு. அது வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். சரியா? இயேசுநாதர் ஆட்சி செய்கிறது. இப்போ புரியுதா? இயேசு ஆட்சி செய்கிற இடத்துல தான் சாபம் எல்லாம் தீந்துரும், சங்கடம் எல்லாம் தீந்துரும், கண்ணீர் தீந்துரும். இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்குள் புதிய சரீரத்துடன் இருப்போம். அங்கே இரவு கிடையாது, ராக்காலம் இல்லாதபடி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஏப்பமம் பகல். அப்போ இந்த உலகத்தை தேவன் இப்படி படைச்சார், இது சபிக்கப்பட்ட பிறகு இப்படி இருக்குது. இன்னும் பார்க்குற சூழ்நிலையில் இப்படி இருக்குது. சாபத்துக்கு முன்னே எப்படி இருந்திருக்கும்? மேன்மையாக இருந்திருக்கும். அப்போ இனி ஒரு சாபம் இல்லாத இன்னொரு சூழலை படைத்தால் அவர் தான் படைக்க போகிறவர்ல, இது அவர் தானே படைச்சாரு. அது இதை விட மேன்மையாக இருக்கும். அந்த ராஜ்யத்தின் மேன்மையை, அதனுடைய பூரண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி நித்திய ஜீவ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஐடியா கிடைச்சதில்ல? கொலோசியர் 3:1 முதல் 2 வசனமா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. சரிதானே? கொலோசியர் 3:1-2 வசனத்தில் படிக்கிறோம். ஐடியா கிடைச்சில்ல? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்குரியவர்களை தேடணும். பூமி, அடுத்த வசனம் ரோல் பண்ணுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை. தெளிவுதானே? சந்தேகம் இல்லைல்ல? ஓகே. இதற்கு தான் ஆண்டவர் நம்ம கூப்பிட்டார். நெருக்கங்கள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய், துயரங்கள் வழியாய் தான் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கார். அது கடத்தி கூட்டிகிட்டு வந்த வழி அது. ஓகே. ஆனால் நாம் போய் சேர வேண்டிய இடம் எது? இந்த இடத்துக்கு போனோம். மத்தேயு 6:20-21 தானே, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். சரிதானே? சரி. ஆமாம், அடுத்த வசனமா 21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். சரிதானே? அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய மனசு எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். இந்த அடிப்படையை கொஞ்சம் புரிஞ்சிருவோம். பூமியில் வைக்க முடியாது, பூமி தான் சாபம் ஆயிட்டு, அது தீக்குளத்தை வச்சுருக்கான். அது 2 பேதுரு 3:7-13 வரை போனால் இந்த வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சரிதானே? இதெல்லாம் வசனம் தான். எனக்கு கொஞ்சம் வசனம் நிறைய வரும், வசனத்தில் தான் உங்களை கொண்டு போனோம். இதுதான் நம்முடைய அழைப்பு, நம்முடைய லட்சியம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய நோக்கம். இந்த உலகத்துக்காக ஓடினவங்க யாரும் அதை அடையலை. சரிதானே? அடையலை. இந்த உலகத்தை அடைஞ்சோன்னு சொன்னவங்கள் அதை தக்க வைக்கலை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போனார்கள். அதனால தான் அந்த 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை
போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு. அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நித்தியமானவைகளை பலமாய் பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அநித்தியமானவைகளை, அழிவுக்குரியவைகளை விசுவாசிக்கவோ ஆசீர்வாதம் என்று நினைக்கவோ நாம் அழைக்கப்படவில்லை. ஒரு சின்ன பேஸ்மெண்ட் தான் தர்றேன். சரி, இந்த பேஸ்மெண்ட்ல நாம நிக்கணும். இந்த பேஸ்மெண்ட்ல நிக்காவிட்டா என்ன நடக்கும்ங்கிறது தான் அடுத்த பிரச்சனை. அந்த வசனம், டைட்டில் வசனம் பார்த்தோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் எங்க கிடக்குது? அப்போ உலகத்துல மனசை வச்சா என்ன நடக்கும்? இந்த உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம்னு நம்பினா, இதையே வாஞ்சித்தா, இதுல உள்ள காரியங்களுக்காகவே நீங்கள் பிரயாசப்பட்டா என்ன நடக்கும்னா, அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நமக்குள்ள வருவானா வரமாட்டானா? சொல்லுங்க, கொஞ்சம் ஆழந்தான். வசனம் தரட்டா? யோவான் 14:30. யோவான் 14:30. எப்படி பிசாசனுடைய ஆளுகை மனிதர்களை ஆளுகை செய்கிறது என்கிற ஒரு அடிப்படையை பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், அவ உலகத்தின் அதிபதி யாரு? பிசாஸ். ஏசு சொல்றார், எனக்கு அவனுக்குரிய ஒண்ணு என்னிடத்துல இல்லை, அதனால என்னட்ட உரிமை கோர முடியாது. சரிதானே? புரியுது இல்லையா சொல்லுது? இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நான் நினைச்சிருந்தா, என் மனசுல வச்சிருந்தா, இல்ல இந்த உலகம் எனக்குள்ளது, இது தேவன் சபிச்சிட்டாரு, இது தீக்கொழுத்த வச்சிருக்காரு, இது அவர் மறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு, புறக்கணிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் புதுசு உண்டாக்குன்னு போயாச்சு, ஆகவே இது இப்போ என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அது லூக்கா 4:5 பிசாசு இயேசுநாட்ட சொன்னான்ல, இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். சரி, இப்படி போனா அப்ப நம்முடைய மனசு உலக பிசாசு எப்படி உரிமை கொள்றான்? ஏன் இதை சொல்றேன்? பல சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் போன ஜெபம் பண்ணா பிசாசெல்லாம் கொஞ்சம் ஈஸியா போயிடுது. ஆனா அந்த பைபிள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசு ஈஸியா போறது கிடையாது. சரியா? அது முன் கதவுலோடி வரட்டுனா பின் கதவுலோடி வருது. இந்த ஊர்காட்டு காரியம் நமக்கு தெரியல. வீட்டுக்குள்ள கருவாடு வாங்கி வச்சிருந்தா பூனை எவ்வளவு விரட்டினாலும் போகுது. பூனைன்னா அது இப்படி போய் அப்படி வரும், அப்படி போய் இப்படி வரும். ஏன்? அதுக்கு உரிய ஒரு பொருள் இங்க இருக்கிறதுனால தானே. இது மாதிரி தான் இந்த உலகம் சொல்றான், இது எனக்குள்ளது, இது எங்கெங்க யார் மனசுல இருக்கோ அங்க நான் உரிமையா வருவேன், நீங்க என்ன விரட்ட முடியும். ஐடியா இருக்கா? புரிஞ்சிட்டா? இப்படிதான் நீங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற அடிப்படை. அநேகர் இதை புரியாம இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு மனசுக்குள்ள வச்சுட்டா நீங்க பிசாசை விரட்டினாலும் திருப்பி வந்து ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சிடுச்சு, விரட்டினா போகல. அது சொல்லுது, எனக்குரிய காரியம் எங்க இருக்குன்னு சொல்லுது. உனக்குரிய காரியம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த பொம்பளை தலையில சுத்தி இருக்கிற திரிப்பான் எனக்குள்ளது. எப்படியா? இந்த பொம்பளை தலையில ஒரு திரிப்பான் சுத்தி இருக்குதான், அது எனக்குள்ளதுன்னு சொல்லு. அது எப்படின்னு கேட்டா, அது சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி, அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் போய் எல்லாரும் தலைமுடிய நேர்ச்சை பண்ணி அங்கே போய் வருஷத்துக்கு ஒருக்கா தலைமுடிய என்ன பண்ணுவாங்களாம்? மொட்டை அடிப்பாங்க. சரிதானுங்களா? இப்படி எல்லாரும் போய் இந்த மொட்டை போட்டால் நிறைய தலைமுடி அங்கே குவிந்து கிடக்கும். அதை அவங்க ஏலம் போட்டு விற்றுருவாங்க. சரிதானா? வாங்கிட்டு போகிறவன் எதுக்கு போவான்? இதை வச்சு தானே திருப்பான் பண்ணுவான், பண்ணி அவன் விற்பான். இப்படி கொடுத்தது தான் வாங்கிட்டு போனான். ஒருத்தன் விக்கி கொண்டு வந்தான், அந்த பொம்பளை தலைமுடி கட்டையாக இருக்குன்னு சொல்லி ஒருத்த திருப்பானை வாங்கி சொல்லிட்டு மினிக்கிட்டு நடந்தது, பேய் வந்துடுச்சு. சரியா சொல்றது? ஓகே, ஊர்காட்டில் செய்வாங்க, முன்னால் உள்ளவங்க செய்வாங்க. ஸோ இவ வந்துட்டு, இவ பேய் வந்தாச்சு, அதுக்கு தெரியாது. இங்கே ஜோம் பண்ணா இது எனக்குள்ளது, அங்கே கொடுத்தது, நான் எப்படி போவேன்னு சொல்லு. அப்புறம் அதெல்லாம் கலத்தி போட்ட அப்புறம் போச்சு தான். சரிதானுங்களா நான் சொல்றதுங்க? புரிஞ்சா உங்களுக்கு? சின்ன விஷயம். ஒரு தலைமுடிய பிசாசு விட மாட்டேங்கிறான், என்ன கிடைக்கும்னு பார்க்கறான்ல. ஆக பிசாசின் ஆளுகையில் இருக்கிற அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இனி தொடர்ந்து அவனுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் நமக்கு உதவி செய்யறதுனால கொஞ்சம் நாம இருக்கிறோம், இல்லைன்னா முடியாது. ரொம்ப பொல்லாத காலம் வரப்போறது. சரிதானுங்களா? சரி, அப்போ இந்த உலகத்தை, இது தேவனால் சபிக்கப்பட்டது, இது பிசாசனுடைய ஆட்சியில் இருக்கிறதுங்கிற ஒரு தெளிவான விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இது கொஞ்சம் புதுசா இருக்கா உங்களுக்கு? நிறைய பிரசங்கம் கேட்டா ஏதோ உலகத்துல மேன்மையா வைப்பேன், ஓ மீன் உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைப்பேன், எல்லாம் சொன்னது உண்மைதாங்க. அது ஒரு காலத்துக்கு சொன்னார்.
அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் பார்த்து உருப்படாமல் போனதுனால இனி பரலோக ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கன்னு சொல்லிட்டார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லைன்னு சொன்னார். யோவான் 14:27 தானே அது. ஏசு சொன்னார், நான் சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு தருவேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் அங்கே படிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே வசனம் தான், தெளிவாக தான் இருக்கிறோம். நல்லது, அதுதான் சரி. வசனம் தெரிஞ்சதா? ஏன்னா இங்கே மட்டும் நீங்கள் பிரசங்கம் கேட்க மாட்டீங்க. இப்போ எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குது. எவ்வளோ என் பிரசங்கமே நான் அப்லோட் பண்ண தான் செய்கிறேன். ஓகே, நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலான செய்திகள் தப்பும் தவறமாக இருக்குது. பைபிளை வச்சு தான் அங்கே பேசுகிறாங்க. பைபிளில் தான் எழுதியிருக்கு. ஏசுநாதர்கிட்ட கூட யூதாஸ் அப்படி தான் சொல்கிறான், கொதியும் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு எழுதியிருக்கு. ஆமாம், 91 சங்கீதத்தில் எழுதியிருக்குல்ல அந்த வசனம். ஆமாம், உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில், இது பைபிளில் இருக்கிறதானே. இந்த வசனத்தை தானே இப்போ சாசு வச்சு ஏசுனார்கிட்ட சொன்னான், நீருங்களது தாழ கொதியும்னு சொல்கிறான்ல. ஏன் சொல்கிறேன், அதை சொன்னது எதுக்கு? கொதிக்கும்படி சொல்லலை. வழிகளில் போகிற வர வழியில் நமக்கு தெரியாமல் ஒரு குழியில் விழுந்துட்டா தேவதூரில் காப்பாங்க. அதான் எனக்கு செய்தி பரிசோதிச்சு பார்க்க சொல்லலையே. ஒரு சின்ன டிஸ்ட்டு தான். உங்களுக்கு கேட்குறதெல்லாம் வசனம் மாதிரி இருக்கும். அது யார் சொன்னது, எப்போ சொன்னது, எதுக்கு சொன்னது எங்கெல்லாம் உங்களுக்கு காமன் பீப்புளுக்கு சிந்திக்க தெரியலை. அதனால் அவங்க உலக ஆசையிலேயே, நான் நிறைய ஊழிய சூழ்நிலையில் நாங்கள் பழகும்போது பலர் அப்படி தான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி பெரிய காரியங்களை இறங்கிடுறாங்க. பெரிய தொழில்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு வீட்டை கட்டுனா சாதாரணமாக கட்டப்படாது. ஏன்னா எல்லா ஜாதிகளையும் ஒன்றை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்போ பெருசாக ஃபவுண்டேஷன் போடணும், அப்புறம் கட்டி முடிக்க முடியாது, பாதியில் நிற்கும். அடுத்தது என்ன செய்யணும், எல்லாம் கர்த்தர் வருவார் தருவார்லாம் சொல்லி நிறைய இடத்துல ப்ராப்ளங்க ப்ராக்டிக்கலாக. ஏன் எப்படி போனீங்கன்னா, அது மேன்மையாக வைப்பேன்னு கர்த்தர் சொன்னார், மேன்மையாக அஸ்திவாரம் போட்டோம். இப்படி உலக ஆசை இவங்க உள்ளத்துல ஏற்றி விட்டுருக்குறாங்க. பிசாசு தந்திரமாக வசனத்தை வச்சு ஏற்றி விட்டுட்டோம். இவங்க மூழ்கிட்டு இப்போ கரையேற முடியலை. ஐயோ பிரசங்க யாரை மாட்டிக்கொண்டோம். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆளில் இப்போ காணலை. சரிதானா? என்ன செய்ய, வீடை இடிச்சு போட்டான் ஒருத்தன் மடையே. ஒரு சின்ன வீடு இருந்தது, கொஞ்சம் நெருக்கடி தான், ஒத்த பைசா கையில் கிடையாது. விசுவாசம், என்கிட்ட விசுவாசம் இருக்கு அது இருக்குன்னு இவன் இந்த மீடியாஸ் எல்லாம் அங்கே பிரசங்கம் கேட்டு கர்த்தர் அங்கே வருவார் இங்கே வருன்னு வீட்டை புல்டோசர் இடிச்சு போட்டான். அவ்வளோதான், டோட்டலி. இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க. எப்படி? வீடு கட்டுறது காசு இல்லை. கர்த்தர் வருவார் தருவார். எப்போ தருவார்னா தந்தப்புறம் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கு ஆண்டவரை தாரும் நான் ஆரம்பிக்கணும், அதுக்குள்ளே ஒரு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுலாப்பா நீ போயிருக்கணும். என்னடான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இதுதான், இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தருவேன் கேட்ட வேகத்தில் வீட்டை இடிச்சு போட்டார். பிசாசுக்கு சாமர்த்தியம் உலகம் முழுசும் நடக்கிறத சொல்கிறேன். பெரிய தொழில் இறங்கி கொரோனா வந்துட்டு இடையில திட்டுறாங்க. இப்படி ஒரு கொரோனா வரணும் இந்த மனுஷன் தீர்க்கதரிசி வெளிப்பாடு சொல்லலை. நாங்கள் பெரிய தொழிலில் இறங்கினோம், எல்லாம் மாட்டிட்டு, இல்லையோ எல்லாம் மாட்டிட்டு பெரிய நஷ்டம். எல்லாம் பிளட்ஜி பண்ணி அடமானம் வச்சு கடன் வாங்கி எவ்வளவோ ஜனங்கள், ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்கள், நேசிக்கிற ஜனங்கள் பட்டு பாதாளத்தில் விழுந்து கதறாங்க. இல்லையோ என்ன சொல்வீங்க நீங்கள்? நான் ஆண்டவர் சொல்வார், நான் உங்ககிட்ட சொல்லலையே, உலகம் கொடுக்குற மாதிரி தரமாட்டேன்னு சொன்னேன், உனக்கு அவசியமானதை நான் தருவேன், தரும்போது நீ அதை செய்யலாம். இல்லையோ உண்ணும் முடுக்கம் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுன்னு இருக்கு. அது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படணும்னு அந்த வார்த்தை இருக்கு. இதை எப்படி இவங்க திருக்குறாங்க தெரியுமா? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படணும்னா இவங்களுக்கு தோன்றதெல்லாம் அந்த இதுக்குள்ள போட்டுருவாங்க. ஏன்னா அது இவைகள் எல்லாம்னு பொதுவாக தானே சொல்லியிருக்கு, எவைகள்னு சொல்லல. அப்ப இவைகள்னா உலகத்தில் உள்ள எல்லான்னு இவங்க போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னதுன்னா, அதுக்கு மேலே 31 என்ன சொல்லுது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அந்த ஜீவனத்தின் காரியங்களுக்காக இப்படி தானே சொன்னாரு. சொல்லிட்டு தேவராஜ்யம் தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட இந்த காரியம் மேலே பர்டிகுலர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அது 14 அது என்னது வாசிக்கிறோம்? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ மன்னிக்கவும் 6 போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒன்றும் கொண்டு வரல,
ஒன்றும் கொண்டு போகலைங்கிறது நிச்சயம். உண்ணும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். சரிதானே? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை, கண்ணி, அதில் நிறைய இருக்கு. கண்ணி, சோதனை, கேடு, அழிவு, மதிகேடு, சேதம், பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லாம் தீமைக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதை இச்சித்தார்கள், விசுவாசத்தை விட்டார்கள், வேதனைகளில் தங்களை தாங்களே காயப்படுத்தினார்கள். நீயோ இவைகளை விட்டு ஓடிவிடு, ஓடிவிடு. மேலே சொல்லு பட்டியல். இதெல்லாம் சிக்காத. தேவ நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் அடையும்படி நாடு. அதான் 12ஆம் வசனம். அந்த விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடு, பரலோகத்தை நித்தியமானவளை அடையும்படி போராடு, அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி உலக ஆசை, உலக நேசம் மனசை உலகத்தில் வைக்கிறதுனால சாத்தானுடைய தீமைகள் தந்திரமாக உள்ள நுழையுது. பார்த்தீங்கன்னா கரையேற முடியாது. வீட்டை இடிச்சு போடுறான், வீட்டை அடமானம் வச்சுட்டு பேங்குக்காரன் வந்து சீல் பண்ணுறான். பெரிய பிரச்சனை. இருந்ததும் போச்சு, இல்லாமாச்சு. சங்கடத்தில் இனி என்ன செய்யணும்னு தெரியல, தவிக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. கண்களின் இச்சை, கவர்ச்சிக்கேற்ற காரியங்கள், மாம்சத்தின் இச்சைக்கேற்ற காரியங்கள், ஜீவனத்தின் பெருமை, பெருமைப்படுகிற உலக ஆசி, செல்வம், ஐஸ்வர்யம்லாம் நிறைய இருக்கு. அது தொடர்புடைய காரியங்கள். இதெல்லாம் பிதாவினால் உண்டானவள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த காரியங்களில் நீங்கள் மனசை வைக்கும்போது அந்த பிசாசானவனுடைய ஆளுகை உள்ளே வருகிறது. வெறி. முதல்ல பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்னு சொன்னோம். பணம் வேணுமே, உதவி வேணும். பணம் வந்த பிறகு, பணம் நிறைய வந்த பிறகு பணத்தின் மேலே வெறி வந்துட்டு அல்ல. இனி மாம்சத்துக்குரிய காரியம் ஒரு குறிப்பிட்ட அளவு தேவன் தேவை என்று அனுமதித்திருக்கிறார். ஒரு எல்லை இருக்குல்ல, எல்லா விஷயம் அனுமதி. நீங்கள் அதில் உள்ள மூழ்கும் போது அது வெறி. எல்லாம் நம்முடைய இயல்பில் இருக்கக்கூடிய நம்முடைய குணங்களையும் தன்மைகளையும் பேஸ் பண்ணி தான் அந்த தீய சக்தியினுடைய விஷயம் அமைகிறது. அது வெறி ஆகிறது. அதுக்குள்ளே வெறி, ஒவ்வொரு விதமான ரீதியில் வெறி, வெறித்தனமாய் உலக நேசமாகிய வெறி. அது போய் எங்கேயோ போதையில் விழுறாங்க. எங்கேயோ எனக்கு ஒரு தொழிலதிபர் இருந்தார், இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. அவர் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் இது பண்ணி, அப்போ டாக்டர்ஸ் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, இவரை வீட்டை விட்டு வெளியே போக விடப்படாது, ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லா வசதியும் செய்து அங்கேயே வச்சிடணும். தொழில் பிஸ்னஸ் எல்லாம் உண்டுன்னா பிள்ளைகள் வேற ஆளுகள் பார்த்துக்கிடணும். இவர் அதில் மனசை விடப்படாது. ஏன்னா அதில் வெறி ஆகி மனுஷனுக்கு பிரச்சனை. அப்படியே வீட்டு சிறையில் வச்சுட்டாங்க. அல்ல வேற ஆளு பார்த்துடுங்க. வெறி. இந்த ஒரு அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உலக பாஷை. அதான் இங்கே சொல்லியிருக்கு. இப்படி ஒரு வெறி. இது ஆசீர்வாதம். நீங்கள் பழகுனா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம், இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த விஷயம். இதெல்லாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கும் போது உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் வெறிகள், உலகத்தின் சாபம் எல்லாம் நமக்குள்ள குடிக்கொள்ளுது. பிடுங்க முடியாது ஈஸியா. குடி கொண்டா எடுக்கிறது பெரிய கஷ்டம். எப்போது நீங்கள் இந்த உலகத்தை சாபம், இது பாவம், இங்கே எதையுமே நாம் அதில் ஈடுபடுவதை ஆண்டவர் விரும்புவது கிடையாதுங்கிற ஒரு அறிவு, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இப்படி தான் விடுதலை பெற முடியும். உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கிறது என்கிற சரியான அறிவு, சரியான விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கலி அந்த மனசு அந்த பக்கம் போகாத. பிசாசுக்கும் நம்ம ஜெயிக்க முடியாது. அல்ல இல்லையா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்தாலும் நடக்காது. ஏன்னா ஒரு தடவை விழுந்துட்டாலும் அடுத்த நேரம் என்ன செஞ்சிருவோம், நமக்கு புத்தி வந்துடும். ஐயோ இது செய்யப்படாதுல்ல, உலக நேசம் பாவம்னு சொல்லியிருக்கு. ஸோ மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்கள் இன்னும் எல்லா இஷ்யூஸ் அதுக்குள்ளே இருக்குது, எல்லாம் பார்த்துருக்கு. புரியுதா நான் சொல்லுது? புரியுதா? ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே நாம் வரணும். இந்த மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய சிந்தைகள் எல்லாம் சாபம் என்ற அறிவுக்குள்ள இப்போ என்ன செய்றீங்க? ஆவிக்குரிய சிந்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. இல்லையா? வசனம் போடுங்க.
ரோமர் 8:6 போட்டாச்சா? சரி. மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தைன்னா இந்த எலும்பும் சதைமான சரீரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம்ல, இது தொடர்பான சிந்தையும் இது சம்பந்தமாய் உலகம், இந்த மாம்சம் எலும்புமான சரீரத்திலே நம்ம வாழுகிற வாழ்வு சம்பந்தமான சிந்தை, இதில் நீங்கள் ஆழமாக போனால் அது உங்களை சாவில் தான் கொண்டு விடும். இந்த சாவு வந்துடும். இந்த சரீரம் மண்ணில் தான் வைக்கணும். அது எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஆடம்பரமாக உடுத்தாலும் சரி, தெரிஞ்ச விஷயம். இதுக்குரிய எல்லா சிந்தைகளும் சாவிலும் அழிவிலும் சமாதான கேட்டிலும் தான் கொண்டு விடுகிறது. ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தைன்னா அதில் அதை சில மொழிபெயர்ப்பில் ஆத்மா என்று மொழிபெயர்ப்பதை ஆவின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆத்மாவுக்குரிய சிந்தை உள்ள ஒரு உள்ளான மனுஷன் ஆத்மாவு இருக்கு. அது 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்ல, பரம்பான மனுஷன் அழிந்தோம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அல்ல. அப்ப ஆத்மாவுக்குரிய சிந்தை இது முதலாவது விஷயம். ஒன்று, ஆத்மாவுக்குரிய சிந்தை, சரீரத்துக்குரிய சிந்தையை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த ஆத்மா அழியாதது, நித்திய ஜீவனை அடையக்கூடியது, சாவை கடந்து செல்லக்கூடியது, அது தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கக்கூடியது என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிகமாக நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவுக்குரிய சிந்தையிலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவும் மாம்சமும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கிறது. அது அந்த அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்னா, மாம்சம் ஆத்மாவுக்கு விரோதமாக வச்சுக்கிறது இல்லையா? மாம்ச சிந்தை தேவனுக்கு ஒரு 7ஆம் வசனம் தானா? தேவனுக்கு ஒருதான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அல்ல இல்லையா? எப்போதுமே நம்ம இந்த எலும்பும் சதையுமான சரீரத்திலும் இந்த சரீரம் தொடர்புடைய உலக விஷயத்துல தான் மேம்பட விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம், விருத்தி அடைய விரும்புகிறோம், பெருக விரும்புகிறோம். அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம் இல்லையா? இவங்க ஆசீர்வாதம்னு பேசுறது எதை குறிக்குது? இந்த சப்ஜெக்ட் தானே, இந்த வட்டத்துக்குள்ள உள்ள விஷயத்தை தான் ஆசீர்வாதம்னு இவங்க நம்புறாங்க. ஆனா விளைவு என்னது? இந்த சிந்தை தேவனுக்கு விரோதமானது. ஏன்னா இது தேவனுடைய சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டு விட்டது. சரிதானே? இந்த சரீரம் மண்ணிலிருந்து அடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லிட்டாரு ஆதியாகமம் 3:19. ஆக ஒரு சபிக்கப்பட்ட சரீரம்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அதான் விஷயம். இது சபிக்கப்பட்ட சரீரம் தான், ஒன்றும் மாற்ற ஒண்ண முடியாது. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனமா, மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமையெல்லாம் புல்லின் போய் போல இருக்கிறது, புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன். சரியா? சரி. புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது. சரி, பத்தியலா? ஏன்னா அது சாபத்தில் இருக்கு. கொஞ்சம் வசனம் வேகமா வரத்தான் செய்யும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 51 மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை, வசனம் சரியா போடுங்க, மாம்சமும் இரத்தமும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஓகே, மாம்ச 51 இல்லையே? அப்போ அதுக்கு மேலே போங்க, 49 போங்க. ஓகே, இன்னைக்கு போடுறதுனால பார்க்கல. மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. 49 இருக்குமோ? அல்ல இல்லையோ? சரி, அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு அந்த பகுதியில நாம வாசிக்கிறோம். மாம்சமும் இரத்தமும் அதான் 54 ஆயிட்டா? அல்ல இல்லையே, எனக்கு மேலே இருக்குமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அது கரெக்டாக இருக்கு அந்த வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுக்குரியது அழியாமையை போட்டாச்சா? அல்ல அது 50. சரி, மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை. சரிதானே? வசனம் எல்லாம் பார்த்தியா இல்லையா? அப்ப இது ஏன்? இது சாபத்துக்கு உட்பட்டாச்சு. அதனால தேவன் இருக்கிற ராஜ்யத்துக்கு இது போகாது. இதுக்கு எதிரானதுன்னு ஐடியா கிடைச்சிட்டல்ல? அப்படி இது தேவனுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இதுக்குள்ள நடக்கிற செயல்கள் எல்லாமே தேவனுக்கு எதிராக, ஆத்மாவுக்கு எதிரானதாக இருக்கிறது. அல்ல இல்லையா? அது ஒரு அளவு வர இருந்தா ஓகே, ரைட்டு. ஆனா அதுக்கப்புறம் போனா அதுவே பிரச்சனை ஆயிடுது. ஆகவே இந்த மாம்ச சரீரம், மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து மிக எச்சரிக்கையா இருக்கணும். அல்ல இல்லையா?
விழிப்போடு இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல்டுன்னெல்லாம் சொல்லுகிறோம். ரொம்ப விழிப்பு வேணும் அந்த விஷயத்துல. அதை அப்படியே ஆசீர்வாதம்னு விட்டுட்டீங்க, அதை பாவத்தில் கொண்டு தள்ளிடும். சரிதானே? சரி, இப்போ ஆத்மாவுக்கு எதிராக இந்த இது செயல்படுகிறது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கப்படாது, ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது, இந்த ஆவிக்குரிய சிந்தைன்னு சொன்னா நமக்குள்ளே செயலாற்றுகிற தூய ஆவியானவர் கொடுக்கிற உணர்வுகள் என்றும் அதுக்கு அந்த இடத்துல அர்த்தம் இருக்கு. அதனால தான் அந்த மொழிபெயர்க்கிறவங்க திணறி போவாங்க, இந்த பக்கமா அந்த பக்கமா. ஆத்மாவுக்குரிய சிந்தை என்பது முதல் விஷயம். ரெண்டாவது, தூய ஆவியின் சிந்தை. இது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை சொல்லியிருக்கா. 9 குணம் அல்ல இல்லையே. இது என்ன கனி? தூய ஆவியின் கனி, பரலோக ஆவியின் கனி. அதுக்கு 2 வசனம் மேலே நீங்கள் 19, 20, 21 நினைக்கிறேன், மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லுது. அந்த பட்டியல் வருது. இங்கே ஒரு பெரிய பாவ பட்டியல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இருக்கு, எல்லாம் எழுதியிருக்குல்ல, அப்படியே இருக்கு. கொலைகள், வரிகள், களியாட்டுகள், இப்போ பாவம்னு பார்க்குற எல்லாம் நீண்ட பட்டியல் என்ன இருக்குல்ல. இதெல்லாம் எங்கே இருக்கு? மாம்சத்தின் கிரியைன்னு போட்டிருக்கு. இப்போ புரிஞ்சுட்டா? இதுக்குள்ளதான் இதெல்லாமே இருக்கு. எல்லாமே இங்கே தான் ஸ்டோர், இங்கே இருந்து தான் உற்பத்தி ஆகுது. இதுதான் பிரச்சனை பண்ணுது என்கிறத பார்க்குறோம். அப்போ தூய ஆவியனுடைய அனுபவத்தில் நாம் நடக்கும்போது மட்டும்தான், அந்த செயல்நிலையில் இருக்கும்போது மட்டும்தான், ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரிதானே? அது 8 ரோமர் 8ன்னு தான் நினைக்கிறேன். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை, இப்போ பத்தியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எதிராயிட்டு. இப்போ அடுத்த லெவல் என்னது? முதல் லெவல் என்னது? இந்த உலகம் சபிக்கப்பட்டது, இங்கே உள்ள எல்லாம் சாபம் என்கிற அறிவு. ரெண்டாவது, நாம் இருக்கிற ரோமர் 8:10-13 தான். சரி, நாம் இருக்கிற இந்த மாம்ச சரீரம் தேவ சாபத்தில் இருக்குங்கிற அறிவு. சரிதானே? ரெண்டாவது. மூணாவது, இப்போ பார்த்தோம், தேவ ஆவி வந்தா என்ன வரும்? அந்த கலாத்தியர் 5:22 9 குணம் பார்த்துட்டோம். இன்னொரு ஆவி இருக்கு, அது பார்த்துருவோம். ஓகே, அது என்னதுன்னா 1 கொரிந்தியர் 2:12. 1 கொரிந்தியர் 2:12 பவுல் சொல்லுறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். இவ 2 ஸ்பிரிட். ஒன்று பரலோகத்திலிருந்து வந்தது, அது வந்தா பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு உண்டாகிறது, ஆவியின் கனி கொடுக்கிறது, உலகத்துக்கு எதிராய் சிந்திக்க வைக்கிறது. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி என்ன செய்யுமா? அது ஒரு கனி. பரலோகத்திலிருந்து ஆவி வந்தா பரலோக வெளிப்பாடு கொடுக்கணும்ல. 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின விலை கண் காணல, காது கேட்கல, அவைகள் தோன்றல. 9:10 தேவனோ அவைகளை, அடுத்த வசனம் ரோல் பண்ணுங்க, தேவனோ அவைகளை தமது ஆவியினாலே நமக்கு, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ ஜீவியம்னா என்னன்னு தெரியுதா? ஒரு சாத்தான ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு பேசிக்ஸ் ஃபார்முலா, அதுக்குரிய ஃபார்முலா, அதுக்குள்ள ஃபார்முலாஸ் என்னன்னு தெரியுதுல. அதுதான் நம்ம ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. ஏதோ வந்தோம், 2 பாட்டு பாடணும், கையடிச்சோம், போனோம், அது கிடையாதுங்க. தேவனுக்கேற்ற ஞானம், பூரண அறிவுள்ளவர்களாகும்படி உள்ள வசனம் இருக்கு. ஓகே, நேரம் போயிடும். சரி, இப்போ என்ன பார்த்துட்டோம்னா, ஆவியானவர் என்ன செய்கிறார்? தேவனோ பரலோகத்தை குறித்த மறைக்கப்பட்ட ஞானங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு, பரலோக தரிசனம், பரலோக காரியம், மேலான வேலை குறித்த தரிசனத்தை நமக்கு எந்த ஆவி கொடுக்குது? பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கொடுக்குது. சரிதானே? புரிஞ்சிட்டீங்க. இப்போ இந்த வசனம் வந்தோம்னா அது 1 கொரிந்தியர் 2:12 ஆகும். உலகத்தின் ஆவியே பரவில்லை, ஆகவே நாங்கள் ஆவிக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் கேட்டகரியில் வந்துட்டோம். வேறொரு ஆவி இருந்தது. அது என்ன ஆவி? என்ன ஆவிங்க? உலகத்தின் ஆவி தானே. அந்த வசனத்தை ஸ்ட்ரைட்டா எப்படி பார்க்கலாம் தெரியுமா? எபேசியர் 2:3 எபேசியர் 2:3 வசனத்துல அந்த உலகத்தின் ஆவிக்கு செயலை பாருங்க. முற்காலத்தில் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அடுத்த வசனம் போடுங்க. அவைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து
மாம்சம் மனசு விரும்பினவளை செய்து சோபத்தினாலே மற்றவர்களை போல கோப ஆக்கினேன் பிள்ளைகளா இருந்தோம். அல்ல 2 பிள்ளைகள்ல 2 வார்த்தை இருக்குல்ல. ஒன்று கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்போ தேவன், அதாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தானே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. அப்ப தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார், சரிதானே? அப்ப சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சாத்தான் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறான்னு தானே அர்த்தம். இதுதானே, புரியுதில்ல? இந்த ஆவி எப்படி வருது? ஒன்று, நீங்கள் தேவன் சபிச்ச சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய காரியங்களை ஆசீர்வாதம்னு நீங்கள் நம்பும் போது பிசாசு உங்களுக்குள்ள வர்றான், உரிமையோடு வர்றான். அவன் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவர் வெறின்னு சொன்னேன்ல, அந்த வெறிக்கு பின்னணி இப்படி தான் வருது. உலகத்தை நீங்கள் நேசிச்சிட்டீங்க, அதிலே மூழ்கினோன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடுது. அந்த ஆவி உள்ள வந்தோடனே அது உங்களை வெறி ஏற்றி அந்த லைனில் அனுப்பிடுது. சரியா? இப்போ புரிஞ்சிட்டீங்கல்ல? உலகத்தின் ஆவி. இந்த உலகத்தின் ஆவி யாருக்குள்ள வருதான்? தேவ சித்தம் செய்யாதவர்கள், செய்ய விருப்பம் இல்லாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளதான் உலகத்தின் ஆவி வருது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, சரிதானே? இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி யாருக்குள்ள வருது? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அதனாலதான் எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது. ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துன்னு பார்த்துட்டோம். இஸ்ரவேல் கீழ்ப்படியாம போனனால தானே சாபம் அடுத்தது வந்துட்டுன்னு பார்த்துட்டோம், சரிதானே? அப்ப பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார், கீழ்ப்படியாதவர்களுக்கு அசுத்த ஆவி, உலகத்தின் ஆவி. உலக வழக்கத்தின்படியே அதை செய்து, அல்லேலூயா, உலக வழக்கத்தின்படியாகவும். அந்த வசனம், அந்த வார்த்தை அதுல இருக்கா? அது 1ஆம் வசனமா 2ஆம் வசனமா? அதாவது எஸ் இருக்கட்டும். இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி அந்த வார்த்தை பாரு. இது உலகத்தின் ஆவி, இது பிசாசின் ஆவி, இது தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள நுழைகிற கிரியை செய்கிற ஆவி. அந்த ஆவி வந்தா என்ன செய்தான்? உலக வழக்கத்திலே இழுத்துட்டு போகுது. இப்ப புரியுதா? கவனிக்கிறீங்களா? உலகத்துக்கு ஏன் மனுஷர் போறாங்க, ஏன் மூழ்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி செயல்படுது. உலகத்தின் ஆவி செயல்படுது, அசுத்த ஆவி செயல்படுது, தேவனுக்கு விரோதமான ஆவி செயல்படுறதுனால தான் இவங்களை அந்த ஆவி அங்கே இழுத்துட்டு போகுது. அல்லேலூயா. பல வேளை நாங்கள் ஊழியங்கள் எல்லாம் பரிசுத்தாய் பெறணும், முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். பரிசுத்தாய் பெறணும், நீ பரிசு பேசுங்க, வரங்களை பயன்படுத்துங்க, அது ரொம்ப முக்கியங்கிறது இந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்க்குறோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இப்போ உள்ள ப்ரெசன்ட் டேஸில் இப்போ உள்ள நாட்களில் இந்த ஆவி பல இடத்துல பல மாதிரி இறங்குது, தள்ளி போடுறாங்க, உருட்டுறாங்க, என்னென்னலாம் நடக்குது. ஓகே, எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது எல்லாம் எழுப்புதல் வந்துட்டு வல்லமை வந்துட்டுலாம் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்வேன், நீ அங்கே அப்படியே சந்தோஷப்பட முடியாது. ஏதோ சட்டையை கிழிச்சதுனால, கையை காலை உதறதுனால, 2-3 அந்நிய பாஷைகள்லாம் பேசுனதுனால இல்லைன்னா ஒரு குறி சொல்லிடுவாங்க. என்னதுங்க அப்படியும் ஒன்று இருக்கு. அது அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவி, பவுலை பார்த்து இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுவாங்கன்னா அவ குறி சொல்லுகிற ஆவி கரெக்டாக சொன்னான். இதை வச்சு இதை பரிசுத்த ஆவின்னு முடிவு பண்ணக்கூடாது, சரிதானே? பரிசுத்த ஆவின்னு முடிவு பண்ணோன்னா ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்கு. அது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை கண்டிப்பார், உலகத்துக்கு எதிராய் செயல்படக்கூடியவர். ஏன்னா இவர் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி இல்லையா? அதனால 8 இல்லையா? பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்தோம் 8, 16:8 நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிப்பார். சரியா? கவனிக்கிறீங்களா? உலகத்தோட இணைஞ்சு போகமாட்டார், இணங்கி போகமாட்டார், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். சரியா? உலகத்தை கண்டிப்பார். இன்னைக்கு உள்ள நாட்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இந்த நீங்கள் வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கறதுனால குறிக்கலன்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் சொல்கிறது உண்டு, எல்லாருமே நீங்கள் ஒரு நோட்டு வச்சுருக்கணும். பிரசங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணி முடிச்சிடுவோம். நீங்கள் வீட்டில் போய் திருப்பியும் ஒருக்கா 1 or 2 times கெயின் அதை வாசிக்கும் போது இது உங்களுக்கு திருப்பியும் ஒருக்கா மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். அதனால் ஒரு நோட் வச்சுருக்கணும், பென் வச்சு அந்த வசனங்களை நோட் பண்ண நல்லது. சரி, அப்போது உலகத்துக்கு எதிராக பரலோகத்திலிருந்து அந்த ஆவி எப்படி செயல்படும்?
உலகத்துக்கு எதிராக செயல்படும். உலகத்து ஆசீர்வாதம்னு சொல்லாது, இது சாபம். இங்கே பிசாசு ஆட்சி செய்கிறான். இது பூமி கர்த்தருடையதல்ல. அது இருந்த காலம் ஒன்று இருந்தது, 2 செக்ஷன். ஒன்று முதல்ல, 2வது இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த காலம். அதுக்கப்புறம் தான் நான் மறந்துடுறேன்னு சொன்னார். இனி இதை ஆட்சி செய்ய நான் விரும்பலை, இதை கொடுத்தாச்சு, நான் வேற. அதான் அந்த வரிசை. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் உலகத்தை கண்டித்து, அப்போ பரிசுத்தாவி பெற்றவங்க எல்லாம் உலகத்துக்கு எதிராக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதான உண்மை? அதான உண்மை? பரிசுத்தாவி பெற்றவங்க உலகத்துக்கு எதிராக வாழ்கிறாங்க. உலகம் சொல்கிறத கேட்கல, அதில் நம்பலை, அவங்க இன்னொரு ரூட்டில் போகிறாங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. உலகத்துக்கு எதிராக போகிற காரியம். நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா சொல்லிட்டு அடுத்த வசனம் போடுங்க. 5ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இப்ப புரியுதா நான் சொல்றது? பரலோகத்தின் ஆவி வந்தா அந்த காம்ப்ரமைஸ் மென்டாலிட்டியே கிடையாது. மற்றவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவாங்க, சரியா? மற்றவங்க எல்லாம் ஓரளவு, ஏன்னா அவங்க லெவல் மாம்ச லெவலில் இருப்பாங்க. பரிசுத்தாவின் அனுபவம் இல்லாதவங்க கொஞ்சம் மென்மையாக பேசுவாங்க. ஆனால் பரிசுத்தாவின் அனுபவம் வந்துட்டுனா ஷராரன்னு அடிச்சிடும், அவ்வளோதான், உட்காந்துட வேண்டியதான். அது பவர் வேறு. இந்த பவரை எல்லாம் அதை அங்கீகரிக்காது. ஒரு ஐடியா கிடச்சிதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது என்னாச்சுன்னா, வேற ஆவி செயல்படுது. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? முதலாவது, தேவன் சபிச்ச உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைச்சா அதுதான் ஆபத்துக்கு முதல் காரியம். மனசு அதில் வச்சா பிசாசு உரிமையாக வர்றான். நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் உரிமையாக வர்றாங்கிறது முதல் விஷயம். 2வது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் கேட்குற சத்தியங்கள், வசனம், இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. கமான், முன்னால் வர்றதை சொல்கிறேன். பல வேளை பிசாசு எப்படி விசுவாசிகளை ஆக்கிரமிக்கிறான்னு சொன்னால், கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. ஓகே, வசனம் வந்துட்டே இருக்குனால ஹல்லேலூயா சொல்கிற சமயம்லாம் போச்சு. ஸோ ஹியர் கவனிங்க. அது என்னன்னா, ஆதாம் இடத்துல தேவன் பேசினாரா? என்ன பேசினார்? நீ இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே பேசினார்ல. இது மாதிரி நம்மகிட்டையும் தேவன் பேசுறாரா? சொல்லுங்க, பேசுறாரா? எப்படி பேசுவார்? 2000 வருஷத்துக்கு முன்ன இயேசு நேரடியா பேசினார், சரிதானே? நேரடியா பேசினார். அதை பதிவு செஞ்சாங்க, அதை நம்ம கையில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ முதலாவது தேவன் தம்முடைய வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். எல்லாரும் உங்கள் வீட்டில் எல்லாம் பைபிள் இருக்கிறதுனால ஓகே, அது உங்களுக்கு புரியும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? அது ஓசியா 8:6 தானே, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய பிரமாண காரியமாக. இப்போ புரிஞ்சுங்களா? பிசாசு எப்படியெல்லாம் வர்றான்? ஆவியானவர் பேசிட்டு இருக்கார். எப்படியெல்லாம் பிசாசு போவையில் பிரசங்கியாரு, பேக்கை ஓத்துறோம், தீரையில் பிரசங்கியாரெல்லாம். நீங்கள் வேணும் 12ஆமா? சரி, ஓகே, 8-12 தானே? யா, சரி. எப்படியெல்லாம் பிசாசு வர்றான்னு பார்த்துருங்க. நான் என் வேதத்தை எழுதி கொடுத்தா அதை தூர போட்டுட்டு இவங்க மரத்தடி, தென்னையடி, பனையடின்னு சுற்றுறாங்களாம்மா. என்னது? எல்லாம் ஊழியக்காரங்க ஊழியம் செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியத்தை செய்வாங்க, அழைப்பில் செய்வாங்க, அவங்கள பற்றிலாம் விமர்சனம் பண்ணல, அது வேற. நாங்கள் வேற லெவலில் சரி பண்ணிவிடுவோம். ஜனங்களுக்கு பிரச்சனை என்ன? நான் தான் எழுதி கொடுத்தது கையில் இருக்குல்ல, இதை தூர போட்டுட்டு எங்கே சுற்றுறாங்க அவங்க? கர்த்தர் கேட்குறாருங்க, சரியா? ஆண்டவர் அதை எரிச்சல் விட்டுற காரியம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், அது ஆண்டவருடைய வார்த்தை கையில் இருக்கு, நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். வாசிக்கிறனால பேய் வரும், சாபம் வரும், அது ஒரு பக்கம். சாபம் போடலை, சாபம் வந்துடப்படாதுன்னு எச்சரிக்கிறோம், இல்லையோ மாட்டிடப்படாதுல்ல. அப்புறம் இந்த வார்த்தைகளை பற்றி ஆண்டவர் உங்களோட பேசுவார், ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணீங்கல்ல, நீர் தர்ற வரதான் பேசணும், வேற ஒரு வார்த்தை கேட்காண்டாம். எஸ், எனக்கு அதான் பிரச்சனை. வேற ஒரு வார்த்தை நான் எதுக்கு பேசணும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட நான் பேசினா உங்களுக்கு புரியாது. நான் அப்படியே சொல்லியிருக்கேன் பிரசங்கத்தில், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசினாலே உங்களுக்கு புரியும். ஏதாவது உங்களுக்கு சிலதை புரிய வைக்கும்படியா நான் பேசணுமேனு பிரயாசப்படணும். அது ஆண்டவர் ஆவியானவர் ஒத்தாசை செய்யணும்னு தான் ஜெபத்தோட நிற்கும் போது அது வந்துடுது, வசனத்திலே வந்துடுது. எனக்கு வேலை ஈஸியாயிடுது. நான் சொந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சொந்தமாக நான் நிறைய பேசாண்டாம், எல்லாமே வசனத்திலே கிடச்சிடுது. அது ஆண்டவர் எனக்கு தந்த வரம். சரி, இருக்கட்டும். இப்போ என்னாச்சு? அப்போ வசனத்தின் மூலம் பேசுகிறாரு தான், அப்புறம் ஊழியக்காரன் மூலம் பேசினாரு தான்.
இப்படி எல்லாம் பேசினாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கீழ்ப்படிய மாட்டோம். நல்ல கவனிங்க. ஜனங்கள் விசுவாசிகள் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க சில விஷயங்களை மைண்டில் வச்சிருப்பாங்க. ஒரு டார்கெட், இதை அடையணும், இதை அடையணும், இதை அச்சீவ் பண்ணணும், இதை அட்டைன் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சிலது உங்களுக்கு சிலது பலது இருக்கும். அதுதான் உங்கள் மண்டையில் இருக்கும். என் கடன் எப்போ தீரும், என் வியாதி எப்போ தீரும், வீடு எப்போ கட்டுவேன், கல்யாணத்தை எப்போ நடத்துவேன், அல்லது இது மாதிரி சம்திங் நிறைய இருக்கு. இதுதான் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கும். இங்கே வந்திருந்தாலும் எத்தனையோ காரியம் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார், அதெல்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே போவா எப்படிங்க, அதெல்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே போகாது, அப்படியே இருக்கும். முடிச்சு கேட்டா எப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஆண்டவர் என்ன பேசினார், எனக்கு கடன் தீரணும் பிரசங்கியாரு. நான் ஒரு இடத்துல 50 வருஷத்துக்கு முன்ன நான் தான் சுவிசேஷன், ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் அங்கே இருந்தேன் ஒளிஞ்சுதான், இங்கே இருந்தேன் ஒளியம் செஞ்சேன், 10 பேரை 5 பேரை கூப்பிட்டு ஒரு சபையாக கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன அங்கேருந்து துரத்திடுவாங்க ஏதோ ஒரு இஷ்யூஸில். அங்கேருந்து நான் ஓடி போக வேண்டியாயிரும், என்னால் ஊழியம் செய்ய முடியலை. இப்படி போகிறதும் ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறதும் ஓட்டுறதுமா இருக்குது. இப்போ இங்கேயும் சிலர் வர்றாங்க, கூடி வர்றாங்க. நான் கொஞ்சம் அந்த சபையின் அஸ்திவார உபதேசம்லாம் ரொம்ப நீட்டாக பேசுவேன்ல, நீங்கள் ஒன்று எனக்கு உதவி செய்யணும், எங்கேயாவது ஒரு சபையை கட்டணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தாராளமாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இதுதான் என் வேலைன்னு சொல்லி அங்கே போவேன். அப்போது எப்படியும் பிரசங்கம் பண்ணி ஒரு 5 பேரை ஞான ஸ்நானத்துக்கு ரெடி பண்ணோம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஞான ஸ்நானத்துக்கு ரெடி பண்ணோம். நான் தான் அப்பப்போ அதுக்கு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை இந்த 5 பேரும் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு வீட்டில் தான் அந்த இது நடந்துட்டுருது. சாட்சி சொன்னாங்க. அப்புறம் அந்த ஞான ஸ்நானம் கொடுக்குறது கூட்டிகிட்டு போனோம். அந்த தலைமை பாஸ்டர் தான் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அங்கே போனோன்னா அவரே என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஃபார்மாலிட்டி படி ஞான ஸ்நானத்துக்கு வந்தவங்க எல்லாம் 2 வார்த்தை சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு எனக்கு வேலையை அங்கே வச்சு செஞ்சேன், இவருக்கு செஞ்சார். அதில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அது சொல்லிச்சது, நீ ஞான ஸ்நானம் எடு, உனக்கு இந்த இழப்பு வியாதி மாறணும்னு அந்த பிரசங்கியார் சொன்னார், அதனால நான் ஞான ஸ்நானம் எடுக்க வந்தேன். நல்லா கவனிக்கணும். இந்த பாஸ்டர் அந்த இடத்துல ஊழியம் செஞ்ச வேலை, இந்த அம்மாவுக்கு சுகம்லாம் இருந்ததெல்லாம் உண்மை. இவர் கூட்டத்துக்கு வாங்கம்மா, ஆண்டவர் சுகம் தருவார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஞான ஸ்நானம் எடுங்க, உங்கள் வியாதியெல்லாம் ஆண்டவர் மாற்றுவாருன்னு பொதுப்படையாக சொல்லியிருக்கார். ஓகே, ஆண்டவர் சித்தம் செஞ்சால் நன்மை நடக்காரு. எப்போ நான் சொல்லலைங்க, நான் போகிறதுக்கு முன்னால சொல்லியிருக்காரு, அந்த அம்மாவை சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த அம்மா கூட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த வேலை தான் ஞானஸ்நானம் சம்பந்தமான இவர் எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கிறீங்களா சொல்லியிருப்பாரு. ஓகே, நான் உபதேசம் கொடுத்தேன். நான் யோசித்து பார்த்தேன், நானும் எத்தனையோ விஷயங்களை, பரலோகம்னா என்ன, நித்தியம்னா என்ன, தேவ பிள்ளையாருன்னா என்ன, ஞானஸ்நானுடைய அவசியம் என்ன, அது எப்படி நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையா மாற்றணும்னா ரொம்ப ஆழமாக டீட்டெயில்டாக பல நாள் பேசியிருக்கேங்க. நான் சொல்கிறது புரிஞ்சல? அது ஒன்றும் அந்த அம்மாவுக்கு மண்டையில் ஏறல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன எழுப்பு வியாதி குணாகும். அதுதான் இது மாதிரி தான் நம்மெல்லாம் அப்படியே தான் இருப்போம். எத்தனையோ காரியம் ஆண்டவர் பேசுவாருங்க, அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். கூட்டத்துக்கு வருஷ கணக்காக வந்துடுவோம். அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படியாம என் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பருவன் ஆவி. அப்போ என் வசனத்தை கேட்கல, அதை விரும்பலை, அதை கவனிக்கலை, அல்லனா கேட்டால் பிரசங்கமாக இருக்குது, வேற வேலை இல்லை, அவிகளுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு போனால் பிறகு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி வருமா வராதா சொல்லுங்க? கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாருன்னு பார்த்துட்டோம், கீழ்ப்படியாதவர்களுக்கு பேய் வரும்னு பார்த்துட்டோம். எப்படி எல்லாம் பேய் உள்ள வருதுன்னு பாருங்க. இல்லையோ, இப்படிதான் நாம வளராம போறது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணணும். உலகத்துல ஒரு சட்டம் போட்டா உடனே தலைகளா நிப்பீங்கல்ல, காலையில 5 மணிக்கு போய் வரிசையில நிப்பீங்கல்ல, ஆண்டவர் பார்க்கலாம் பாருங்க யாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிடு. நமக்கு காரியம் ஆகட்டு, முதலாவது காரியம் ஆகட்டு. பலருக்கு பிரச்சனை அதாகும். அது முதலாவது எனக்கு கடன் தீரட்டு பிரசங்காரு, முதலாவது எனக்கு பிரச்சனை தீரட்டு பிரசங்காரு. டே, இப்படி ஆண்டவரை பரியாசம் பண்ணாத. இப்போ தமிழக முதல்வரோ இந்திய பிரதமரோ ஒரு சட்டம் போட்டா, எனக்கு இந்த காரியெல்லாம் தீரட்டு பிரதமரே, அதுக்கு பிறகு நான் கீழ்ப்படிவேன் நீ சொல்லுவியா? அவர் போட்டா போடட்டும், என் காரியம் எல்லாம் சரியான பிறகு அவர் சொன்னா உடனே அதெல்லாம் போடனா இத்தனாம் தேதிக்கு முன்னா போடு, இல்லைன்னா ஃபியூஸை உருகி போடுவோம், ரேஷன் கார்டை கட் பண்ணிடுவோன்னா ஓடிடுவேனே. இல்லையோ, ஆண்டவர் சொன்னா பார்க்கலாம் பிரசங்காரு, இப்படியே அசெப்ட் பண்ணிடுவான்.
உண்மையை சொல்றேன், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். எப்படிங்க? அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தானோ, 32 தானோ? என்ன சொல்லுது? இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தளினது. இல்லை, அது அப்போஸ்தலர் திருப்பணி 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே 8ஆம் வசனம் 15:8. இருதயத்தில் அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தளினது போல அவர்களுக்கும் தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். நல்லா பார்த்தீங்களா? உங்க இருதயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இவங்க எதுக்கு வர்றாங்க? பேய் போனோம், நோய் போனோம், ஓடி போயிடலான்னு வர்றாங்க. பிரச்சனை தீர்னா ஓடி போயிடுவாங்கல்ல நேரு. அதுவரை இங்கேயே படுத்துருவாங்க, இங்கேயே இருப்போம் பாஸ்டா, இங்கே தான் தங்கி இருப்போம்னு சொல்லுவாங்க. எல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகு ஆளை கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களை தெரியல. நிறைய ஊழியங்களே நடக்கும், போயிடுவாங்க. பறவை ஊழியக்காரர் எங்கேயாவது பைக்கில் போகும்போது அங்கே ஒரு பார்ட்டி போகுது, இது நம்ம சபையில் படுத்திருந்த பார்ட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு. பிரதர், நீங்கள் இந்த சபைக்கு வந்திருக்குதீங்களா? சிஸ்டர், நீங்கள் வந்திருக்கலாம்? ஆமாம் பாஸ்டர் வந்திருக்கோம், உங்கள் சபையில் வந்து தான் போச்சு, உங்கள் சபையில் வந்து தான் எங்களுக்கு வியாதி எல்லாம் தீர்ந்து. இப்போ உங்களை கூட்டத்துக்கு காணலையே. இப்போ நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டா. கொள்ளாமா? அவைய நல்லா இருந்தா ஒரு பொழுது ஆஸ்பத்திரியா கிளினிக்கா பிரச்சனைக்கு மட்டும் வருவோம் பாஸ்டர். நிறைய சூழ்நிலை நாங்கள் நிறைய பார்ப்போம். அவங்க அங்கங்கே நிறைய இடத்துல பலமாக ஆணி அடித்து தங்களை ஸ்ட்ராங்காக போல்ட்டு போட்டு முறுக்கிடுவாங்க, அங்கே வச்சிருவாங்க. பிரச்சனை வந்தோடனே மட்டும் நான் கேட்பேன், அங்கே தான் 3 குருவானவர் இருக்கிறாரு, அப்புறம் என்ன பேய் விரட்டுறதுக்கு அங்கே போகாமல் அந்த ஓலைக்கடவுக்கு போனீங்க இல்லையோ இங்கே வந்தீங்கன்னு கேட்பேன். இல்லை, ஆமாம், வியாதி போகிறதுக்கும் பிரச்சனை தீர்க்கும் அது அந்த ஆதாமுக்கு எவாள் குணந்தான். ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் வாங்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்புறம் கீழ்ப்படுகிறதுக்கு அனுசரிக்கிறதுக்கு சாத்தான்ட்ட போயிடுவான். அவன் சொல்றத கீழ்ப்படுத்திடுவான். இப்போ மட்டும் தான் செய்வான். அப்படியெல்லாம் ஜனங்கள் இருப்பாங்க. எல்லாம் இருதயத்தை தேவன் பார்க்கிறவர். எதுக்கு வர்றாங்க? இத்தனை காரியம் நான் சொன்னேன்ல, பரலோகத்தை சொன்னேன், பரிசுத்தத்தை சொன்னேன், மேலானதை தேடுன்னு சொன்னேன், மலர் விளையத்துக்கு ஓடாதுன்னு சொன்னேன், ஜீவ கிரீடத்தை வாங்குன்னு சொன்னேன். இதெல்லாம் சொன்ன அந்த ஜனங்கள் அப்படியே இருந்தா உங்களுக்கு எப்படிங்க பரிசுத்தாவி தருவார்? கவனிக்கிறீங்களா? கவனிங்க. பரிசுத்தாவியை சும்மா நீங்க சத்தம் போட்டு கேட்கறதுனால மட்டும் வர்றது கிடையாது. உங்களுக்கு தேவ சித்தம் செய்யற ஒரு மனநிலை வேணும். புரிஞ்சுங்களா? இதுதான் நிறைய இடத்துல சத்தம் போட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாத எல்லாம் ஒரு பகுதி தான், இல்லைன்னு சொல்லு, தப்புன்னு சொல்லு. பட் அதை முந்தின ஒரு காரியம் இருக்கு, சப்மிஷன். இருதயத்தை பார்க்கிற தேவன். நீ வாயினால சத்தம் போடலாம், 2வது தான். உள்ளத்துல தேவ சித்தம் செய்ய விருப்பம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவர் தான் நம்ம படைச்சார். அவர் பெரிய தேவன்னா, சரிப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நம்ம அப்பா அம்மா கிட்டே அப்படிதான், என்ன சொல்றீங்கப்பா? அப்படிதான் சாமியில் சொல்லி கொடுக்குறேன் இல்லை, கர்த்தாவே சொல்லு அடியன் கேட்குறேன்னு சொல்லிடு போதும், வேற ஒன்றும் செய்ய ஆரம்பிச்செல்லாம் அவர் பார்த்துக்கிறேன். இது செஞ்சிரு. இந்த ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். நீ ரொம்ப போட்டு மண்டையை குழப்பாத. என்ன சொல்றீங்கப்பா, எனக்கு செய்ய உதவி செய், சொல்லி தாங்க, செய்ய உதவி செய். அந்த சவுல் அப்படிதான் சொன்னான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டான். போடா ஊருக்குள்ள போ, ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உன் காரியம் சரியாயிரு, பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டு. கொர்நேலியு ஒரு நீதிமா அங்கே கர்த்தருடைய சொல்கிறான், நீ செய்ய வேண்டியதை சொல்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு இருக்குது, இன்ன இடத்துக்கு ஆள் கூப்பிடு, அவன் ஒன்று நடத்துவான். அவன் பரிசுத்த ஆவியை ஜெபம் பண்ணவன் இல்லை, பிரசங்கம் பண்ணான்னு தெரில, அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இயேசுவின் செல்வ பலி, அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். உடனே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42 படிக்கிறோம். சரிதானுங்களா? நல்ல கவனிங்க, இது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். 42 போடுங்க, அப்போஸ்தலர் 10:42 போடுங்க. அவனுடைய வசனத்தை கேட்ட யாவர் மேலும் 43 அடுத்து போடுங்க. யா 4 பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி கூட்டம் நடத்தலை. இன்னும் தெளிவாக சொன்னால் திருமுழுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த காரியம் கூட அங்கே நடத்தலை. அதுக்கு முன்னாலே இறங்கினார். இந்த விஷயத்தை பற்றி தான் நல்ல பாரு, இந்த விஷயம் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது பரிசுத்தா இறங்கினார்ல, இந்த விஷயத்தை பற்றி தான் 15ஆம் அதிகாரம், அது ஒருக்கா ஒன்ஸ் மார்க் போடுங்க, 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்போ சொல்லுதான்.
அங்க சொல்லியிருக்கு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தறினது போல கொர்நேலியின் வீட்டாருக்கும் தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன காரணம்? உங்க இருதயங்களை ஆண்டவர் அறிஞ்சாரா, பார்த்தாரா, பரிசுத்த ஆவியை தந்தாரா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சரிதானா? இது பிரசங்கி மாதிரியே ஊழியத்தையே குற்றம் சாட்டப்படாது. நான் தான் காரணம்னு நீங்க சொல்லணும். ஏன் இருதயம் இன்னும் சரியாகல? எஸ் ஒரு பால் வாங்கினோன்னா என்ன பண்ணுவீங்க? சமயம் முடிஞ்சிடுச்சு, நான் முடிக்கிறேன். பால் வாங்கினோன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பாத்திரத்தை நல்லா கழுவுவீங்களா? அதை வெயிலில் காய வைப்பீங்களா? பால் வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணோம்? பால் திரிஞ்சிருமா எல்லாமே சொல்கிறீங்கல்ல. ஒரு பால் வாங்குறதுக்கு பாத்திரத்தை காலையிலேயே கழுவி ரொம்ப பத்திரமா வைக்கணும். இல்லைன்னா பிள்ளைக்கு பால் குடி அலையும் இல்லையா? அப்படின்னு செய்கிறீங்கல்ல. அப்போது பரிசுத்த ஆவியை பெறணும்னா என்ன செய்யணும்? பாத்திரத்தை கழுவாண்டாமோ? வீட்டில் ஒரு வேஸ்ட் வாட்டர் விட்றதுக்கு, ட்ரைனேஜ் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் விட்றதுக்கு ஒரு என்னது காடிபானை, எங்கள் ஊரில் காடிபானைன்னு சொல்லுவோம். அதை நம்ம கழுவ மாட்டோம்ல. காடிபானையில் காடி தண்ணி தான் விடணும், பால் பாத்திரத்தில் பால் தான் விடணும். அப்போ நம்ம பாத்திரம் காடிபானை மாதிரி இருந்தால் அசுத்த ஆவி வரும். கழுவப்பட்ட அதனால தான் கழுவப்படு, நீ ஞான ஸ்நானம் பெற்று கழுவப்படு, அப்போ தான் பரிசுத்த ஆவி. அதான் அதுக்கு பொருள், அதுக்கு உண்மை தான். அவர் கழுவப்படின அனுபவத்துக்குள்ளே வந்தால் பரிசுத்த. அடுத்தது பூரண அனுபவத்துக்கு அவர் நடத்துவார். அது அடுத்த இஷ்யூ. சரிதானே? அப்போ இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியை தருவார். ஏன் இந்த இடத்துல வந்தோன்னா, இந்த பரிசுத்த ஆவி தான் பிரம்மாண்டமான. ஏன்னா உலகம் பிசாசின் ஆவியின் ஆளுகையில் இருக்கு. என்ன ஆவி? அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, தீய ஆவி, உலகத்தின் ஆவி. இந்த ஆவியை ஜெயிக்கும்படி நமக்கு என்ன வேணும்? ஒரு பலம் வேணும் இல்லையா? அதனால்தான் லூக்கா 24:49, நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தெரிவிக்கப்படுவரை எருசலேமிலே காத்திருங்கள். அப்போ பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம் என்கிறதுல ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். பல காரியம் பார்த்துட்டோம். சாத்தான் எப்படிலாம் வருவான், அதெல்லாம் நம்ம விட வேண்டியதை விட்டுடுவோம். நம்ம விட வேண்டியதை உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்க மாட்டேன், பரலோகத்தை தான் நினைப்பேன், உலகத்தில் மனசை வைக்க மாட்டேன், பரலோகத்தில் தான் வைப்பேன், மாம்சத்தில் அதிக மனசை வைக்க மாட்டேன், ஆத்மாவில் வைப்பேன். இந்த உலகத்தின் ஒரு வசனம் கூட இருக்கு. எஸ் அது ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம். இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வாழாதிருங்கள். ஓகே ரெண்டு எதிர்ன்னு சொல்லிட்டேன். பிரபஞ்சம் உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, இங்குள்ள மனுஷர்லாம் பிசாசுல கிடக்குறாங்க. எல்லாம் வசனம் தான் சொன்னா நேரம் போயிட்டு இருக்கோம். அதற்கேற்றபடி நீங்க வாழ்க்கையை எங்கே படிக்க வேண்டும்? வாழ்க்கையை எங்கே படிக்கணும்? டிவியில் பார்த்து படிக்க முடியும், மற்றவங்களை பார்த்து படிக்க முடியாது. இந்த வாழ்க்கை படைத்தவரிடத்துல தான் நீங்க படிக்கணும். யார்கிட்ட படிக்கணும்? இந்த வாழ்க்கையை உருவாக்குனார்ல ஆண்டவர்கிட்ட தான் வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்கணும். இது எங்க பாரம்பரியத்தில் படிச்சோன்னு சொல்லப்படாது. அப்படி வந்திருப்பீங்க, அதெல்லாம் பழசு விட்டுடணும். உலகத்திலிருந்து படிக்க முடியாது, உலக புஸ்தகங்களில் படிக்க முடியாது. படைத்த ஆண்டவரிடத்துலேருந்து தான் வாழ்க்கையை படிக்க வேண்டும். அப்போ அதனால தான் தேவ சித்தம் என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும். பகுத்தறி எனக்கு தெரியல, என் மனசில் அதை சொல்லித்தாங்கன்னு. தேவனுடைய பார்வையில் நன்மை பெரியமும் இது உலகத்துக்கு எதிராக இருக்கிறதுனெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அப்படி மனம் புதிதாகணும். இப்படி தான் இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த இருதயத்தை பார்க்கும்போது அவர் அங்கே இறங்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஓகே, சீக்கிரமா இறங்கிறார். அப்ப மனசை தகுதிப்படுத்துதல், பண்படுத்துதல், மனம் திரும்புதல், மனம் புதிதாகுதல், இந்த அனுபவம் தான் இப்ப நமக்கு தேவை. இது இப்ப நிறைய பேருக்கு தரல. சத்தம் போடுறது, கொட்டடிக்கிறது, இந்த மாதிரி தான் போறாங்க. இதை செஞ்சிங்க என்ன எப்ப இறங்குவாருன்னு தெரியாது. உங்களுக்குள்ள இறங்கிடுவார், வல்லமை தருவார், பலன் தருவார், அப்புறம் ஆவியினால வெளிப்பாடுன்னு ஆழங்களை தருவார். நாங்கள் கொஞ்சம் பேசிக்ஸை சொல்லிட்டோம், எங்களுக்கு தந்ததை சொல்லிட்டோம். தருவார், உலகத்தை ஜெயிக்கும்படி பலனை தருவார். அல்லேலூயா. அரண்களை நிர்மூலம் பண்ணத்தக்க தேவ பலன்னு பவுல் சொல்லுவார். அந்த பலன், இந்த பலன் இருக்கிறவங்கள பார்த்தா பிசாசு நடுங்குகிறான், உலகம் நடுங்குது. அப்ப நீங்க எல்லாம் இந்த பலத்துல இருந்தா, இந்த வல்லமையில செயல்பட்டா, இந்த வட்டாரத்தில் உள்ள பேயெல்லாம் ஓடி போயிடும். ஜனங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கலி சுகமாயிடும். இருட்டிலேருந்து வெளிச்சம் வந்துடும், ஜனங்கள் நிறைஞ்சிருவாங்க, உங்க சபை பத்தாது. அல்லேலூயா. சரிதானே? இந்த அடிஸ்தான அனுபவங்களை இந்த நாளில் மனசில் வைங்க. நான் முடிக்கலாம், நேரம் ஆயிட்டு இல்லையா? அது என்ன சொல்லுதுன்னா, வெயிட் சொல்லி முடிச்சிருவோம். 1 யோவான் 5:19, நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டானவர்கள்
தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் எங்கே கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னு யோவான் சொன்னார். உங்களுக்கு இந்த அறிவு உண்டா? உங்களுக்கு இந்த தெளிவு உண்டா? நீங்கள் இப்போ கேட்ட அனுபவங்கள் படி என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இனி என்ன ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? நீங்க தான் முடிவு செய்யணும். தலையில தாழ்த்துவோமா? சீட் செலக்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் தலையை தாழ்த்துங்க.